அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே பெரும்பாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வங்கிங்கிற வார்த்தை தெரியும். பேங்குன்னு சொல்லுவோம். சரி, இந்த பேங்குங்கிற சொல்லு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, அதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம். தமிழில் வந்து வங்கின்னு சொல்லக்கூடிய அந்த பேங்க் வந்து பேங்கோ அப்படிங்கிறதும் பேங்க்யூ என்னும் ஒரு இத்தாலி சொல்லிலிருந்து பிறந்ததாக தான் கருதப்படுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த எடுத்து வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா இத்தாலியிலேருந்து வர்றதாக தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இத்தாலியிலேருந்து வராங்க. சரி, இத்தாலியிலேருந்து வர்றதுக்கான கான்செப்ட் சொல்லிவிட்டு அங்கே அந்த இத்தாலியில் வங்கின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அமரும் பலகைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அமரும் பலகைன்னு சொல்கிறாங்க. அப்போ வங்கிங்கிற சொல்லி இத்தாலியிலேருந்து வந்ததாக சொல்கிறாங்க. இத்தாலியிலேருந்து பார்க்கும்போது வந்து அமரும் பலகைன்னு சொல்கிறாங்க. சரி, அமரும் பலகைன்னா எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னா, ஆதியில் வந்து இடைக்காலத்தில் வந்து ஐரோப்பியாவில் வந்து வட்டி தொழில்களும் நாணய மாற்றுக்காரர்களுமான செலவணிகள் மக்கள் கூடும் சந்தையில் வந்து ஒரு பலகையை போட்டு அதன் மீது வந்து அமர்ந்திருப்பாங்களாம். அப்போ அப்படி அமர்ந்திருக்கும் போது அங்கே கொண்டு வந்த நாணயங்களை வந்து காட்சிக்கு வைத்திருப்பாங்க. மக்களுக்கிடையே வங்கி தொழில் புரிந்தனர். அதாவது காசு இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா அங்கே சந்தையில் வந்து ஒரு பலகையை போட்டுக்கிடுவாங்க. பலகையை போட்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நாணயங்கள் காசு எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சுட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு வட்டி தொழில் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அப்படி வட்டி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் வட்டிக்கு பணம் கொடுக்க முடியவில்லை என்றால் அல்லது நாணயங்களை மாற்று செய்ய அவர்களிடம் நாணயம் இல்லை என்றால் மக்கள் அவர்களது பலகைகளை உடைத்தனர். இதனால் அவர்கள் உடைந்தவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இப்படி ஒரு பலகையை வச்சுட்டு அது மூலமாக அந்த காசு அந்த பணங்களை எல்லாமே மாற்றுவாங்க, இல்லை நாணயங்கள்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ காசு இருக்கிறவங்க இதில் வச்சுருவாங்க. காசு இல்லாதவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த மக்கள் வந்து காசு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பலகையை வந்து அடித்து ஒடிச்சிருந்தாங்க. இப்படி இந்த பலகையை அடித்து ஒடிக்கிறது தான் வந்து உடைந்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறது. அப்புறம் வந்து பின்னால் வந்து தமிழில் வந்து அது வந்து நெடிந்தவர்கள் என்னும் சொல்ல வந்துச்சு. ஆங்கிலத்தில் வந்து பேங்க்ரப்ட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஓகேவா? இந்த மாதிரியான சொற்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் அந்த வங்கிங்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து இத்தாலியிலேருந்து வந்துச்சுன்னு சொல்லி ஒரு கதை சொல்கிறாங்க. சரி, அடுத்த ஒரு முறை இருக்குது. அது எப்படின்னா வங்கி என்னும் சொல்லுக்கு வந்து பேக் அப்படின்னு சொல்ல ஒரு ஜெர்மனிய சொல் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் ஒன்று என்ன சொல்கிறாங்க, வங்கின்னா பேக் அப்படிங்கக்கூடிய ஒரு அந்த ஜெர்மனோடைய சொல் அப்படிங்கிறாங்க. சரி, ஜெர்மனோட சொல்ல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூட்டு பங்கு நிதின்னு சொல்கிறாங்க. ஜெர்மனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டு பங்கு நிதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கூட்டு பங்கு நிதி. ஏன் இங்கே கூட்டு பங்கு நிதின்னு சொல்கிறாங்க அதையும் பார்த்துருவோம். இந்த சொல் வந்து இத்தாலியில் வந்து பெரும்பகுதியான ஜெர்மன் கைப்பற்றிய பிறகு நாளடைவில் இத்தாலிய சொல்லியான பேங்கே என்றது கருதப்பட்டது. ஆரம்பத்தில் தனித்தனியாக இருந்தாலும் நாளையில் அந்த போருக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரே பேங்காக வச்சுட்டாங்க. சரி, இரண்டு கருத்துக்களுமே இரண்டாக கூறப்பட்ட கருத்திலிருந்து மிக பொருத்தமாக என்ன தோன்றுகிறது அப்படின்னா வங்கி என்பது ஒரு கூட்டு பங்கு நிதியம் என்பதும் சரிதானது. எனவே வங்கி என்பதை குறிக்க பேங்க் என்னும் ஆங்கில சொல் பேங்கோ என்னும் சொல்லிலிருந்து பிறந்தது. அப்போ அந்த பேங்கோ அப்படிங்கிற வார்த்தை தான் இப்போ பேங்க் அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? அப்போ அந்த பேங்கோ அப்படிங்கிறது தான் இந்த பேங்க் அப்படிங்கக்கூடிய ஆங்கில சொல்லுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. சரி, இந்த மாதிரியான சொற்கள் மூலமாக ஒரு வங்கியோட சொல் தெரிஞ்சிச்சு. நம்ம இது வரைக்கும் பேங்க்கு போகிறோம் சொல்கிறோம். ஆனால் அந்த பேங்குக்கு போகிற அந்த பேங்குங்கிற நேம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் தான். ஒன்று வந்து இத்தாலியில் உள்ள கான்செப்ட் சொல்கிறாங்க. இத்தாலியில் படி அது வந்து அமரும் பலகைன்னு சொல்கிறாங்க. அமரும் பலகையில் என்னச்சுன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மாற்று நாணயங்களை மாற்றக்கூடியவங்க, அதுக்கப்புறம் வந்து வட்டி தொழில் செய்கிறவங்க எல்லாருமே வந்து சந்தையில் வந்து தங்கிட்ட இருக்கக்கூடிய காசுகளை வந்து நாணயப்படுத்தியிருப்பாங்க. அதை வந்து இருக்கிறவங்க மக்கள் வந்து அதில் வைப்பாங்க. அப்படி இல்லாத மக்கள் வந்து அந்த பலகையை வந்து அடித்து ஒடிச்சிருந்தாங்க. அப்படி ஒடிக்கப்பட்டது தான் வந்து உடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்றாங்க. பின்னடைவில் வந்து அது நெடிந்தவர்கள்னு மாறிடுது. ஆங்கிலத்தில் வந்து பேங்க்ரப்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சரியா? இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேங்க் அப்படிங்கிற ஜெர்மனி சொல்லுக்கு வந்து கூட்டு பங்கு நிதியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த கூட்டு பங்கு நிதியம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த